ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ராசி பார்க்க போறோம்னா, அவங்களோட பேசிக் கேரக்டர் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் இது ஜென்ரல் அனாலிசிஸ் தான். எல்லாருக்குமே இது எல்லாமே சூட் ஆகுமானா, எல்லாமே சூட் ஆகாது. பட் மோஸ்ட்லி சூட் ஆகும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. துலாம் ராசியோட சின்னமே எப்படி இருக்கும்? சிம்பலே ஒரு ஆண் வந்து தராசை கையில கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இவங்க கேரக்டரும் அப்படிதான். இவரோட அதிபதி, இந்த ராசியின் அதிபதி வந்து சுக்கிர பகவான் இல்ல? ஸோ அதனால இவருக்கு வந்து என்னன்னா, ஆடை, ஆடம்பரம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா, அதுக்கு வந்து என்னன்னா, ரொம்ப விலை குடுத்து வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பிடிக்கும். இது வந்து நியாயமா விலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ விலையெல்லாம் நான் குடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிருந்தாலும் யோசிச்சு வாங்கலாமா? வேணாவா? வேணாமா? வாங்கலாமா? இப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. யாராவது புஷ் பண்ணணும் வாங்கு, வாங்குன்னு. அப்ப கூட அவங்க மனசுக்கு தோணினா தான் வாங்குவாங்க. சும்மாலாம் அப்படியே வாங்கிக்க மாட்டாங்க. இந்த மெட்டீரியல் இது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு. அதுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இது வந்து இந்த மெட்டீரியல் தானே. இதுக்கு ஓவரால் காஸ்ட்டே இவ்வளோ தானே ஆகும். சரி டெய்லரிங் சார்ஜ் இவ்வளோ ஆச்சுன்னா, இது இவ்வளோ தானே போட்டிருக்கணும். மேல ஒரு லாபம் ஒண்ணு ஒரு ரூ. 1000 வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கூட இது இவ்வளோ தானே இருக்கணும். ஏன் இவ்வளோ விலை போட்டிருக்காங்க? நான் அவ்வளோலாம் குடுத்து வாங்க மாட்டேன். அப்படின்னு விலையிலயும் வாங்குறதுலயும் ஒரு நியாய தர்மத்தை பார்த்து வாங்குவாங்க. எல்லாத்தையுமே தராசுல இடுவாங்க. அது ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, தராசுல இடணும். இப்ப வந்து இந்த இடத்துல இங்க போகணும். அ ஆட்டோல போனா இவ்ளோ ஆகும். கார்ல போனா இவ்ளோ ஆகும். இது பெட்டரு. இதுல போனா இந்த கம்ஃபர்ட் இருக்கு. கார்ல போனா பார்க்கிங் போடணும். பார்க்கிங்க்கு இவ்ளோ சார்ஜ் ஆகும். ஆட்டோல போனா அந்த பிரச்சனை கிடையாது. எங்க வேணா போய் இறங்கிக்கலாம். இப்படி எல்லாம் சின்ன 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 விஷயங்கள் யோசிச்சு, 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 யோசிச்சு அது தராசுல இட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கே வருவாங்க. அங்க அவ்ளோ யோசனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ அறிவுரை. அடடா! அவங்கள மாதிரி அ இது இப்படி பண்ணுங்க, அது அப்படி பண்ணுங்க. இப்படி இவங்க நெறைய அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. எல்லாத்தையும் தராசுல போட்டு, போட்டு இது இப்படி, அது அப்படி, அது அப்படி இப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சிய வந்து மிச்சவங்க கிட்ட வந்து, "நீங்க இப்படி இப்ப இப்படி பண்ண போறீங்களா? நீங்க இப்படிலாம் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கணும்." அப்படிலாம் இப்போ வந்து நீங்க ஒரு பிசினஸ் டீலுக்கு போறீங்க. இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது. பொண்ணு பார்க்க போறீங்க அப்படின்னா, நீ நல்லா பார்க்கணும். அந்த பொண்ணு எப்படி உட்காந்துருக்கான்னு, கால் மேல கால் போட்டுருக்காளா? நீ பேசும்போது என்ன வார்த்தை வந்தது? அவங்க கண்ணு எந்த பக்கம்லாம் போச்சு? அந்த மாரி அறிவுரைகள். இப்படி சொன்னா பொய் சொன்னாங்கன்னு அர்த்தம். அப்படி சொன்னா இது. ஸோ இவங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ, இவங்க என்னெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ, இதையெல்லாம் நம்மளுக்கு வந்து அறிவுரையா சொல்லி தருவாங்க. மிச்சவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல நம்பர் 1 அ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் கூட அதர்மத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பொய்யான ஒரு டேட் மாத்துனா, "இல்ல, இல்ல என் மனசாட்சி ஒத்துக்கல. அதனால நான் மாத்த மாட்டேன்." அப்படிலாம் சொல்லுவாங்க. யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி துரோகம் செய்யவும் விடமாட்டாங்க. "நானும் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது." அப்படின்னு தானும் வாழாம, பிறரையும் வாழ விடாம ஜஸ்ட் ஃபார் ஜோக். இது யாருமே யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. பட் அந்த மாதிரி யாரையுமே தப்பும் பண்ண அவங்க சுத்தி இருக்கிறவங்க, அவங்க சார்ந்து இருக்கிறவங்க இப்போ வந்து ஒரு துலா ராசிக்காரங்கள் உங்களுடைய நண்பராவோ, இல்ல சகோதரியாவோ இருந்தாங்கன்னா, சும்மா நீங்க இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் இருக்கும், ஃப்ளர்ட் பண்றது. இந்த இந்த பெண்கிட்ட பேசலாம், அந்த பெண்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கும்ல. அதுக்கெல்லாம் அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "இல்லப்பா நீ சீரியஸா இருந்தா பேசு. இந்த மாரி இதெல்லாம் பேசக்கூடாது." அப்படின்னு ரொம்ப சீரியஸா அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. அதுவே வந்து இல்ல, இல்ல அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கணும். உங்க வீட்ல சொல்லிட்டு வந்தியா? அப்படிலாம் வந்து ரொம்ப அ ரிஸ்ட்ரிக்டடா விச் இஸ் குட். அவங்க சொல்றது வந்து தப்பு கிடையாது. கரெக்ட்டா தான் சொல்லுவாங்க. ஆனா, அதே வந்து நெறைய பேருக்கு பிடிக்காது. யாருக்கு அறிவுரை சொன்னா பிடிக்கும்? யாராவது உங்ககிட்ட வந்து, "இல்லப்பா நீ பண்ணது தப்புப்பா" அப்படி சொன்ன உடனே, நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தோனே தல திருச்சி அந்த பக்கம் ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இவங்கள பார்த்த உடனே எல்லாரும், "ஐய்யய்யோ! இவரா?" உடனே வந்து புத்தி சொல்ல ஆரம்பிச்சுருவாரேன்னு சொல்லிட்டு தல தெறிச்சு ஓடிடுவாங்க. அதே மாதிரி முடிவுகளை சீக்கிரமா எடுக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் இப்ப நீங்க உங்க வீட்ல வந்து ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா, உங்கள கடைக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்தா டக்குன்னு வாங்கிட மாட்டாங்க. நம்ம இன்னொரு கடையில போய் இன்னொரு இது எடுத்துக்கலாமே சொல்லி அங்க கூட்டிட்டு போவாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு,
இத பார்த்தியா? இப்போ இந்த கடையும், அந்த கடையும் கம்பேர் பண்ணி பாரு. இந்த மெட்டீரியல் பாரு, அந்த மெட்டீரியல் பாரு. இதுல வந்து இது எவ்ளோ டிஸ்டன்ஸ்ன்னு பாரு. இதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் எவ்ளோ ஆகும்ன்னு பாரு. அப்படிதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவ யோசிப்போம். அப்படி சொல்லிட்டு வாங்கவே மாட்டாங்க. வந்துருவாங்க வீட்டுக்கு. திரும்ப யோசிப்பாங்க. திரும்ப யோசிப்பாங்க. யோசிப்பாங்க. யோசிச்சு பை த டைம் ஒரு டேபிளோ, ஒரு சேரோ, இல்ல ஒரு பெட்டோ வாங்குறதுக்குள்ள நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். ஐய்யய்யோ! என்னடா இது? நமக்குலாம் என்ன ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும். நேரா போவோம். இது வாங்கணுமா? டக்குனு குடுப்போம். வாங்கன்னு வந்துன்னே இருப்போம்ல. அவங்க அப்படி இல்ல. அதுல நல்லது, கெட்டது, ஆராய்தல் பார்க்குறது. இது வந்து குடும்பத்துக்கு செட் ஆகுமா? இந்த இந்த டேபிள்ல ஷார்ப் எட்ஜஸ் இருந்தா குழந்தைங்கள் வந்து எல்லாமே நல்லது தான் பார்ப்பாங்க. நம்ம அவ்வளோ யோசிக்க மாட்டோம்ல. அப்புறம் ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப டீப்பா யோசிப்பாங்க. அதே மாதிரி யாரையும் நோகடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நோகடிக்க கூடாதுன்னு நினைச்சாலுமே, அவங்கள நீங்க வந்து ஏதாவது ஒரு கார்னர் பண்ணியோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டீங்கன்னா, வெயிட் பண்ணிலாம் அடிக்க மாட்டாங்க. நேரா மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா இப்படிதான் நீ பண்ணத நான் பண்ணேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர, வெயிட் பண்ணி, டைம் பார்த்து, பிளான் பண்ணி, ஸ்கீமிங் பண்ணி அடிக்கிற புத்திலாம் கிடையாது. அதுவரைக்கும் நல்லவங்க தான். மனசார யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. நெறைய உழைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கான பிளானும் போடுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, அ டக்குனு முடிவெடுக்கும் ஆற்றல் தன்மை வந்து இவங்களுக்கு கம்மி இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிக்கலாம், யோசிக்கலாம், யோசிக்கலான்னு ஆற போடுவாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "எங்கப்பா அவன் டக்குனு ஒரு முடிவு எடுக்க மாட்டான். டக்குனு ஒண்ணு வாங்கிக்க மாட்டான். இதனால பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு விஷயம் வாங்குனாங்கன்னா, நல்லா ஆராய்ச்சி பண்ணி வாங்குவாங்க. அது நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல பாசக்கார பிள்ளையா இருப்பாங்க. பாசங்களே குடுப்பாங்க. ஆனா, இவரு எதிர்பார்த்த அளவுக்கு திரும்ப இவருக்கு பாசம் வருமான்னா வராது. அதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு வலிக்கும். அ ஏன்னா இவரு இப்போ ஒரு துலா ராசியை கொண்ட கணவனோ, மனைவியோ இருந்தா அவங்க பார்ட்னர் என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குனு ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டியா? இழுத்து இழுத்து பேசிட்டே இருப்ப. அவங்களால அத ஜீரணிச்சுக்கவே முடியாது. இவங்க இவ்ளோ யோசிக்கிறாங்கன்னு. அப்ப வீட்ல என்ன ஆகும்? "ப்பா இவரோட பட முடியல" அப்படின்னு பொண்டாட்டி சொல்றதும், புருஷன் வந்து துலா ராசி பொண்டாட்டி இருந்தா, "அச்சோ! இவகிட்டயா மாட்னோமா? 1000 கேள்வி கேட்பாளே!" அப்படின்னு சொல்லி அதே மாரி கேள்வியும் நல்லா கேட்பாரு. இப்போ துலா ராசிக்காரர்கள் வந்து ஒரு நண்பர ஆக்கணும்னா முதல்ல அவங்க தராசுல போடுவாங்க. அவங்களோட தராசுல, லிட்டரலா தராசுல தராசுல போட்டுட்டு, இவன் நல்லவனா? கெட்டவனா? அன்னைக்கு இவன் இப்படி பேசுனான், இன்னைக்கு இப்படி பேசுறான். அப்போ இவனோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மைண்ட் ஃபுல்லா அப்படியே இருந்துட்டே இருக்கும். 2வது வந்து அவங்களோட தராசுல அந்த நபருக்கு அவங்க ரொம்ப கீழ இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் மட்டமான புத்தி இருக்குன்னு அவங்க நெனச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும், "போடா" அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா, எவ்ளோ அ ஃபினான்ஷியலா எவ்ளோ கஷ்டப்பட்டாலும், அவங்க அந்த பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை நல்ல மனம் இருக்கணும். அவங்க தராசுல வந்து கரெக்ட்டா இருக்கணும். இருந்தா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுவாங்க. இன்னொன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் போய் உதவுவாங்க. அவங்களுக்கு யாராவது பிடிச்சு போச்சுன்னா, வரிஞ்சு கட்டிட்டு போய் உதவுவாங்க. உதவியே இவங்களே பிரச்சனையில மாட்டிப்பாங்க. யாருக்காக இவங்க உதவ போறோம், அவங்க வந்து உதவி எடுத்துட்டு அந்த ஜாலியா ஆயிடுவாங்க. இவரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்க பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாசத்தினால் இவங்க பாச போராட்டத்தினால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பாங்க. அதுலேருந்து வெளில வரதுக்கு போராடணும். இதனால இவங்க வந்து தனக்காக இல்லாம மிச்சவங்களுக்காக வாழ்ந்து, தன்னை யாராவது வந்து நீ தப்பு பண்ணிட்டன்னு சொல்லிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அதனால தான் கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. கரெக்ட்டா இருப்பாங்க. தப்பு பண்ண யோசிப்பாங்க. 1000 வாட்டி யோசிச்சு தான் அவங்க ஒரு முடிவே எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன அப்டின்னா, செல்வம் சுக்கிரன் இல்லையா? செல்வம், செல்வாக்கு இவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் நடுவுல. ஏன்னா, கரெக்ட்டா யோசிச்சு சொல்லுவாங்க. இவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு. ஆணா இருந்தா பெண்ணை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஈர்க்கக்கூடிய வசீகர தோற்றம் இருக்கும். பெண்ணாக இருந்தாங்கன்னா, ஆணை ஈர்க்கக்கூடிய வசீகர தோற்றம் மட்டுமல்லாது, அவங்க பேச்சு திறனும் அப்படியே ஆணை ஈர்க்கக்கூடிய பேச்சு திறன் இருக்கும். அதனால நெறைய ஆப்போசிட் ஜெண்டர் அதாவது பெண்ணா இருந்தா ஆணை அட்ராக்ட் பண்றதும், ஆணா இருந்தா பெண்ணை அட்ராக்ட் பண்றதும், இவங்களுக்கு வந்து அப்படியே அப்படி அப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் கவர்ந்து இழுத்து கொண்டு இவர்கள் கிட்ட வருவாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனு வந்து இவங்க நம்ம மேல ஆசைப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு லவ் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. டக்குனு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அது யோசிப்பாங்க. இவங்க லவ் பண்ணா இந்த பொண்ணு செட் ஆகுமா? இல்ல இந்த பையன் செட் ஆவானா? இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்க நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆவாங்களா? இவங்க வந்து நம்ம உற்றார் உறவினருடன் ஜெல் ஆவாங்களா?
யாரையாவது கீழ்த்தனமா நடத்துவாங்களா? இவங்க எப்படி நடந்துப்பாங்க? அப்படிலாம் யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு தான் ஒரு பெண்ணை மணப்பாங்க. என்ன? ஆனாலும் அ இவங்கள புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ வந்து துலா ராசிக்காரங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவர் இப்படிதான் அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க வந்து ஏன்னா அவருக்கு உண்மையா இருப்பாங்க இல்லையா? அது போதாதா? ஒரு புருஷனுக்கோ, பொண்டாட்டிக்கோ. ஸோ அந்த உண்மையா இருப்பாங்க. அதனால உண்மை, நேர்மை, நாணயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இவங்களுக்கு. இத பிறருக்கும் அவங்க வந்து இப்ப பிரச்சனை எங்க வரும்னா, இது வந்து பிறருக்கும் அவங்க திணிப்பாங்க. நீங்களும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. எத்தன பேரு அவங்க இப்படி பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐய்யய்யோ! இவன் நம்ம மேலயும் நம்மளையும் கரெக்ட்டா இருக்க சொல்றான்னு தல தெறிச்சு ஓடுவாங்க. ஸோ அது ஒண்ணு தானே தவிர, மத்தபடி ரொம்ப நல்லவர்கள், நேர்மையானவர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், மறந்து போய் கூட தப்பு செய்யணும்னு நெனைக்க மாட்டாங்க. பிறருக்கு துரோகம் செய்யணும்னு நெனைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் துலா ராசினர்.